வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ இன்றைய இந்த வீடியோ எடுக்கக்கூடிய டைம் 1ஆம் தேதி மே மாதம் காலை 11 மணிக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதிகபட்சம் நைட்டுக்குள்ள வீடியோ வந்துடும். ஏன்னா திருச்சி என்ன இருக்கு, திருச்சி ராம்நாடு பெரம்பலூர் அரியலூர்லாம் சின்னது மாவட்டம்ட்டு நான் கடைசியாக எடுத்தது தான். பட் அதை இப்போ ரெடி பண்ணிருக்கோம், எடிட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள வரும், மிஸ் ஆனால் நாளைக்கு தான். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு விட்டது. நானும் ஓட்டு போட்டேன். இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் நிற்கிறவங்க யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி பண்ணன்ற மெத்தடாலஜி சொல்றேன். திமுக அதன் கூட்டணி கட்சி அந்த வேட்பாளர் ஜாதகம், அதிமுக அதன் கூட்டணி கட்சி அந்த வேட்பாளர் ஜாதகம். சிம்பிள். இந்த 2 ஜாதகமும் என்கிட்ட இப்படி இதில் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. பூம்புகார் பவுன்ராஜ் அண்ணன் இந்த ஜாதகம் பார்ப்பாரு. அதே போல் நாகப்பட்டினம் அண்ணன் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடியோ போடுற மாதிரி இருந்தால் இதோட ஒரிஜினல் ஜாதகம் இதே அனுப்புங்க, ஏன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வேறன்றாங்க. அவரே சொல்கிறாரு, அஃபிடவிட்டில் கொடுத்தது வேறன்றாரு. இங்கே தான் பிரச்சனையே. இப்போ அவர் சொல்லக்காண்டி எனக்கு கிடைச்சிது. இப்போ சொல்லலை அப்படின்னா அந்த ப்ரெடிஷன் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 1970, 80களில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தப்பாகுது. எம்பி எலெக்ஷன்ல ஏன் எனக்கு ஒன்று கூட தப்பாகல? தமிழ்நாடு 39 எல்லா கணிப்புமே எப்படி சரியா வந்துச்சு, ஒன்று கூட தப்பாகல அப்படின்னா அவங்க எல்லாருமே அண்ணாமலன் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜ் ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், எல்லாருமே விக்கிபீடியால அவங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இருக்கும்போது மிஸ் ஆகாது. டேட் ஆஃப் பர்த் தப்பாகும் பொழுது நம்ம கணிப்பு தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த 234 இன்னொரு 2 மணி நேரத்தில் அரியலூர் பெரம்பலூர் போட்டோம்னா 234 100% உறுதியாக ஜெயிக்காது. ஆனால் 200 போன தடவை 200 ஜெயிச்சேன். இந்த முறை அதோட ஒரு 5+ முன்னப்பிட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ நான் அவங்க ஜாதகத்தை டவுன்லோடே பண்ணல. அஃபிடவிட் போர்ட்டல் பாருங்க, www.electioncommission வெப்சைட்ல போய் ECI கேண்டிடேட் அஃபிடவிட் போர்ட்டல்ல நீங்க எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கேண்டிடேட் அஃபிடவிட் ப்ரௌசர்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் தமிழ்நாடு கொடுத்து அதில் நாகப்பட்டினம் போய் இப்போ நீங்கள் மயிலாடுதுறை கொடுத்தீங்கன்னா அதில் போட்டிடுற எல்லா கேண்டிடேட் இண்டிபெண்டன்ட் எல்லாமே வரும். அதில் நம்ம தான் நியூஸில் யார் திமுக அதிமுகன்னு தெரிஞ்சிச்சுல அந்த பேரை மட்டும் டவுன்லோட் பண்ணோம். இப்போ என்ன தலைவலினா சில இடத்துல ஒரே பேரில் 6 பேர் இருக்காங்க. இப்போ கேண்டிடேட் வேணும்னே இப்படி பண்ணுறாங்க. அதில் நம்ம இனிஷியல் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. அதை அப்போ உள்ளே போய் நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆதார் அட்டை ஓட்டர் ஐடியில் எடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா votersList.co.in போய் கூட நீங்கள் அஃபிடவிட் எடுக்கலாம். அதுலேயும் வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி வரும். இதில் எதில் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்படி நான் எடுத்ததில் திமுகவுக்கு வேட்பாளருக்கு அதிக டைம் நல்லா இருக்கா, அதிமுக வேட்பாளருக்கு அதிக டைம் நல்லா இருக்கான்றதை நான் பார்த்துருக்கேன். இதில் தமிழக வெற்றி கழகத்தை நான் கன்சிடர் பண்ணல. தமிழக வெற்றி கழகத்தை நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி அதில் ஜெயிக்கிற ஒரு 4-5 பேர், உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேரையும் அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேரே கரெக்டாக சொல்லியிருப்பேன். பட் நான் அந்த ரேஸில் எடுக்காதனால அதுதான் இங்கே பிரச்சனை. நிறைய பேர் அதை தவறாக பேசுறீங்க. அப்படி கிடையாது. விஜய் என்னன்னா அவனை என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடவே கிடையாது. அவர் மேல தனிப்பட்ட மரியாதை எப்பவுமே உண்டு. அவர் வெற்றி பெற்றால் சந்தோஷம் தான். எப்பயுமே ஒரு 3ஆவதா வந்தாதான் இருக்கிற 2 பேர் நம்ம சரியான ஒரு நிர்வாகம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்த வாய்ப்பு தருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே ஒன்று இருக்கிறது நல்லதுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கின்ற தொகுதி சீர்காழி. சீர்காழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாட்டைநாதர் அங்கே கோயிலில் ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது ஒரு தவறு பண்ணாமல் நம் மீது பழி சுமந்தாலோ, தவறே செய்யாமல் தண்டனை பெற்றாலோ, அல்லது நம் மீது குற்றச்சாட்டு பழி சுமத்தினாலோ அந்த சாட்டைநாதத்தை உங்க பக்கம் நேர்மை இருக்கணும். நீங்க தப்பு பண்ணிட்டு போய் கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லேட்டா கிடைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு நெகட்டிவா சீக்கிரமா கிடைக்கும். ஸோ அந்த கோயிலில் சாட்டைநாதர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கெல்லாம் நான் சில முக்கியமான விஐபிகளுக்கெல்லாம் கோயில்களுக்கு அனுப்பியிருக்கேன். சில பேர் என்னையும் கூட வாழ் சொல்ற போதெல்லாம் நான் வந்திருக்கேன். ஸோ சாட்டைநாதர் கோயில் நான் போகிறப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த சாட்டைநாதர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து அந்த சீர்காழியில் தான் இருக்கார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீர்காழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செந்தில் செல்வன் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம் சக்தி அம்மாவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சுபாஷ் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு கோபிநாத் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுக கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க.
ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஜாதகமே அஃபிடவிட் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டா பர்த் வச்சு பார்க்கும் பொழுது திரு செந்தில் செல்வன் அவர்களுக்கு குரு பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு. குரு பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, ராகு பலமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற சக்தி அம்மா அவர்களுக்கு குரு மட்டும்தான், குருவும் செவ்வாயும் 2 கிரகம் பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 3 கிரகம், அவங்களுக்கு 2 கிரகம் பலமா இருக்கு. இந்த கோச்சார ரீதியை பார்க்கும் பொழுது கோச்சாரத்துல மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இவர் செந்தில்வேல் அவர்களுடைய கண்டிப்பாக சூரியன் சந்திரனையும் பார்வை செய்கிறார். அதே போல குருவினுடைய தொடர்பு குரு நட்சத்திர ரீதியாக டிராவல் பண்ணும் பொழுது செவ்வாய் பலமா இருக்கு. எம் சக்தி அம்மா அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது சனி ராகு என்ற நட்சத்திர ரீதியாக போகும் பொழுதும் குரு ராகு சேர்க்கை இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பலம், 2 பேருக்குமே சம பலம் தாங்க இருக்கு. ஸோ இதுல வந்து சூரியன் வந்து குரு பார்வை இருக்கிறது செந்தில் செல்வனுக்கு. ஸோ அது வந்து பதவியை கொடுக்கும். கோச்சார குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடன் சேராத தனித்த சூரியன் அல்லது சுப சூரியனை பார்க்கும் பொழுது அது பதவி கிடைக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த நட்சத்திர சித்தாந்தம் விஜய் நடராஜனுடைய புத்தகத்துல இருக்கு. நடராஜன் ஐயா ஃப்ளோல அப்படியே விஜய் நடராஜன் ஐயான்னு சொல்லி அப்படி போயிருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை தெளிவாக போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த தொகுதியில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார புயல் பீரங்கி வைகோ அண்ணன் அவர்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட்ட திரு செந்தில் செல்வன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகிற கணிப்பு. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த தொகுதி நாம் பார்க்க இருக்கிறது மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐயு ஜமால் யூனிஸ் முகமது அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காங்கிரஸின் சார்பாக ஜமால் யூனஸ் முகமது அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சிந்தமல்லி பழனிசாமி அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காசிராமன் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு SS ஹாரோன் ரஷீத் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஜாதகமும் கிடைக்கல. நெக்ஸ்ட், ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜமால் யூனஸ் அண்ணா அவரோட ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது குரு பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. பழனிசாமி அண்ணாவோட ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது குரு பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு, சந்திரன் செவ்வாய் பலமா இருக்கு. ஸோ வந்து இவரோட ஜாதகத்தோட அவரோட ஜாதகம் பலமா இருக்கு. ஆனால் டிரான்சிட்ல இவருக்கு வந்து சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, குரு பகவானுடைய தொடர்பும் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கணிக்க சிரமப்பட வேண்டிய தொகுதி. ஆனால் நான் கோச்சாரத்தை விட கிரக சேர்க்கையை தான் பெரிதாக மதிப்பு கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய பாஸ்ட் ரெக்கார்டு அமெரிக்கா எலெக்ஷன்ல 33 மாகாணம் சம்திங் ஸ்டேட்டு, இந்த விஸ்கான்சியன், சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, டெக்சாஸ், நியூ ஜெர்சி, நியூயார்க், அந்த மாதிரி எல்லா மாகாணத்தையும் நான் கணிக்கும் பொழுது நான் செக் பண்ணதில்லை, கோச்சாரத்துல நல்லா இருந்தவங்களாம் கூட கிரகச்சேர்க்கை பலமா இருக்கவங்க கிட்ட தோத்துருக்காங்க. ஸோ கிரகச்சேர்க்கைக்கு தான் முன்னுரிமை தரணுன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் மயிலாடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு பழனிசாமி அவர்கள் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஜோதிட ஆராய்ச்சி செய்து கிடைத்த தகவல். அடுத்ததான் நாம் பார்க்கிற தொகுதி பூம்புகார் தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு நிவேதா முருகன் அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் வாடிக்கையாளரும் எங்கள் அண்ணனுமான திரு பவுன்ராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிவேதா முருகன் அவர்களும், அதிமுக சார்பாக நாகப்பட்டினம் மாவட்ட செயலர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு நகுலன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு விஜயாலயன் அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் எனக்கு பாப்பா. நெக்ஸ்ட், பவுன்ராஜ் அண்ணாவுடைய உண்மையான ஜாதகம் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காப்புல. அவங்க சன்னு கூட இப்போ ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்தாரு. ஸோ வந்து கோயில் பரிகாரம்லாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஒரு ஜோசியரா என்கிட்ட வர வாடிக்கையாளர் ஜெயிக்க எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பவுன்ராஜ் அண்ணனுக்கு ஒரிஜினல் ஜாதகம் தெரியும். இப்போ என்ன பிரச்சனை, இவரோட ஜாதகம் என்கிட்ட இல்லை. இவரோட ஜாதகம் என்கிட்ட இல்லாத காரணத்தால அந்த அஃபிடவிட் போர்ட்டல்ல அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற நிவேதா முருகன் அவர்களுக்கு குரு பகவான் பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு,
சூரியன் பலமா இருக்கு. பவுன்ராஜ் அண்ணாவோட ஜாதகத்துல லக்னாதிபதியே பலம். இப்ப கோச்சாரத்துல நடக்கிற தசா புத்தி 6ஓட தொடர்பு கொள்ளுது. 3, 6, 10 உபஜயஸ்தானம். ஸோ அது வெற்றி தரும். பட் இவரோட ஜாதகத்துல என்ன தசா புத்தின்னு தெரியாது. நம்ம வந்து அந்த டிரான்சிட் மட்டும் தான் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சரிக்கையை வச்சு தான் பார்க்கணும். ஸோ அதனால இதை உறுதியாக சொல்ல முடியல. பட் டிரான்சிட் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவரோட ஜாதகம் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்குது. இவரோட ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்கு. ஆனா தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும்பொழுது எங்க அண்ணா பவுன்ராஜ் அண்ணனுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பக்கம் ஒரிஜினல் ஜாதகம் இல்லாத காரணத்தால இதில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து சரி அவரோட ஜாதகத்தை நம்ம விட்டுட்டு டிரான்சிட் ஜாதகத்தில் இவருக்கு ஜெயிப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இவரோட ஜாதகத்துல குரு வந்து சூரியனோட தொடர்பு கொள்ளுது. குரு சூரியனோட தொடர்பு கொண்டா இருக்கிற பதவி போகாது. ஸோ அந்த லாஜிக் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது ஒரு குறைந்த வாக்குகள் தான் வித்தியாசம் வரும். ஸோ இந்த குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நிவேதா முருகன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு, ஜோதிட கணிப்பு. ஆனால் நான் இந்த தொகுதியில அண்ணனுக்கு பவுன்ராஜ் அண்ணனுக்கு அவர் வெற்றி பெறுவதற்கு, நிவேதா முருகனை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு அவர் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைக்கு ஒரு பரிகாரம், அந்தரத்துக்கு ஒரு பரிகாரம், புத்திமானுக்கு ஒரு பரிகாரம், கோச்சாரத்துல இவர் கிரகம் என்ன வீக்கா இருக்கோ அதுக்கெல்லாம் பரிகாரம் கொடுத்துருக்கேன். காலகஸ்திலாம் போயிட்டு வந்திருக்காரு. நிச்சயமா பரிகாரத்துக்கு ஒரு சக்தி உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில் பவுன்ராஜ் அண்ணன் வெற்றி பெற்றால் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். பவுன்ராஜ் அண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விட 5% கூட எனக்கு அதிக சந்தோஷம் இருக்கும். ஸோ அவருடைய ஜாதகம் எனக்கு உறுதியாக தெரிஞ்சு அந்த தொகுதியில் உத்தரவாதமாக நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் ஜாதகம் தெரிஞ்சதுனால சொல்ல முடியல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஓட்டு தான், ஒரு 1000 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாலும் வெற்றி தான். ஸோ அப்படி அண்ணன் பவுன்ராஜ் ஜெயிக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய சந்தோஷமும். கணிப்பு அவர் ஜெயிக்கிறார். பட் என்னுடைய ஆசையும் நான் கொடுத்த பரிகாரம் வேலை செய்து இந்த தொகுதியில் என்னை கணிப்பை மீறி பரிகாரத்தின் மூலமாக பவுன்ராஜ் நான் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகிறேன். ஸோ கணிப்பு வந்து நிவேதா முருகன் அவர்கள் தான். தப்பானா ஒன்று தப்பாயிட்டு போகுது. எனக்கு எங்கள் பவுன்ராஜ் தான் முக்கியம். அடுத்ததா நாம் பார்க்க இருக்கிற தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு அட்வான்டேஜ். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற தங்க கதிரவன் தான் எங்க ஜாதகம் பார்த்தது கிடையாது. அவர் என் ஜாதகம் பார்க்க அப்ரோச் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஃபேஸ்புக்ல அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் யாருமே எனக்கு அது மாதிரி அனுப்பல. எம்பி எலெக்ஷன்ல 2 பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் நிறைய பேர்ட்ட நானே கேட்டா அவங்க மெசேஜே நான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜி உங்க மாதிரி உங்க வீடியோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த திமுக ஆதரவாளர்கள்லாம் அவங்க நண்பர்களா இருக்கும்போது வாழ்த்துக்கள், சீட்டு கிடைச்சிச்சு வாழ்த்துக்கள்னு சொல்றாங்கல்ல, அதை வச்சு அவங்க இன்பாக்ஸ் எல்லாம் போய் ஜி இந்த மாதிரி நான் எலெக்ஷன் பெடிஷன் போட போறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க அப்படின்னு கேட்டா யாருமே மெசேஜ் ஓப்பன் கூட பண்ணல. ஆனா அண்ணன் கேட்காம அனுப்பிச்சாரு. அந்த மனசுக்கே அண்ணன் ஜெயிக்கணும். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாகப்பட்டினம் தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாகப்பட்டினம் தொகுதிகளில் யார் நிற்கிறாங்க அப்படி பார்த்தா திரு ஜேஎம் ஜவாஹருல்லா, கூட்டணி கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மமக, எக்ஸாக்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஜவாஹருல்லா நிற்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தங்க கதிரவன் அவர்கள் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பாத்திமா பர்ஹானா நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சுகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் ஜவாஹர்லால் அண்ணா வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. ஸோ இவருடைய ஜவாஹர்லாலோட ஜாதகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது குரு சுக்கரன் சந்திரன் சனி ராகு கேது பலமா இருக்கு. தங்க கதிரவண்ணாவோட உண்மையான ஜாதகத்துல தசாபுத்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதன் அவருக்கு நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்கு, சனி நல்லா இருக்கு, ராகு நல்லா இருக்கு, கேது நல்லா இருக்கு, 5 கிரகம் நல்லா இருக்கு. இவரோட உண்மையான ஜாதகம் எனக்கு தெரியல. இவரோட ஜாதகம் எனக்கு அவரே அனுப்பியிருக்காரு. அதுக்காக நான் முதல்ல நன்றி சொல்றேன். ஸோ அந்த அட்வான்டேஜ்ல இவருடைய தசா புத்திகள் இப்ப உண்மையான ஜாதகம் தெரியுமோ தசா புத்திகளை வச்சு நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். இன்னும் ரிசல்ட் வந்து ப்ரிசிஸா வரும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருக்கு ரொம்ப பலமா இருக்கு. கோச்சார ரீதியா பார்க்கும்பொழுது இவருக்கு வந்து ஜவாஹர் அண்ணா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. ஸோ கோச்சார ரீதியா பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே சமபலத்தில் இருக்கு. பட் இவருடைய ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சதுனால அந்த தசா புத்தி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில அருமை அண்ணன் எங்க அண்ணன் தங்க கதிரவன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு நூலிலையில வாய்ப்பு இருக்கு. ஸோ குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அண்ணன் வெற்றி பெறும் பட்சத்தில் மே 4ஆம் தேதி அவர் சந்தோஷப்படுறது போல நானும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம மூணு நண்பர் யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வேண்டப்பட்டவங்க ஜெயிக்கிறது சந்தோஷம் தானே. ஸோ என்னுடைய ஜோதிட கணிப்பும் எனது ஆசையும், அதாவது என்னுடைய கணிப்பு வேற
போன தொகுதியில் பார்த்தீங்கன்னா கணிச்சது அவருக்கு. ஆனால் ஆசை இப்பவும் நான் வந்து எங்க அண்ணன் பவுன்ராஜன் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியில கணிப்பும் தங்க கதிரவன் அவர்கள் தான், ஆசையும் தங்க கதிரவன் தான். அண்ணா நீங்க ஜெயிக்க போறீங்க, போன வட்டம் நீங்க தோத்து போயிட்டீங்க, இந்த போன வரை நீங்க தோத்துறீங்கன்னு நான் சொன்னேன். அது அப்ப நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது. பட் இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சதுனால நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இப்ப அப்படி பார்த்தா என்னோட எத்தனையோ வாடிக்கையாளர்கள் நான் அதிமுகவில் ஒரு 12 பேருக்கு மேல இந்த வீடியோலாம் தோப்பாங்கன்னு தான் போட்டிருக்கேன். பல பேர் என்ன ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நேற்று ஒரு 12 வீடியோ போட்டோம்ல, இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ள இது வந்தா கூட நாளைக்கு சனிக்கிழமை வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உண்மையிலேயே கணிப்பும் இதுதான், என்னுடைய ஆசையும் இதுதான். ஸோ நீங்கள் வெற்றி பெற போறீங்க, வாழ்த்துக்கள். தொகுதியை நல்லா டெவலப் பண்ணுங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததான் பார்க்க இருக்கிற தொகுதி ஸோ கீழ்வேலூர். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற தொகுதி கீழ்வேலூர் தொகுதி. இந்த கட்சி இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக போட்டியிடுகின்றவங்க யாரோட டேட்டா பத்தி எனக்கு தெரியாது. அதே போல இந்த பக்கம் அதிமுக போட்டியிடுறவங்களுடைய வேட்பாளருடைய ஜாதகமே எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு CPM லதா அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வடிவேல் ராவணன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு கார்த்திக் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செந்தில் பாண்டியன் அவர்களும் போட்டிடுறாங்க. CPM சார்பாக ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வடிவேல் ராவணன் வந்து 2019 நிற்கிறார். 19ல் அவர் MP எலெக்ஷன் நின்றார். என்ன தொகுதின்னு கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த தொகுதியில் அவர் தோப்பாருன்னு சொன்னேன், அதே மாதிரி தோப்பாரு. ஸோ அந்த ஜாதகம் இப்போ கரெக்டு. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஸோ திரு லதா அவர்களோட ஜாதகம் நம்மகிட்ட கிடைக்கல. அந்த அஃபிஷியல் போர்ட்டல் வெப்சைட்டில் எடுத்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய டேட்டா பற்றி வச்சது தான். ஸோ அதில் பார்க்கும்பொழுது சுக்கரன், சந்திரன், ராகு, கேது, சூரியன் இவங்களுக்கு பலமாக இருக்குது. நம்ம வடிவேல் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் சுக்கரனும் பலமாக இருக்குது. ஸோ 3 கிரகம் பலமாக இருக்குது, இவங்களுக்கு 4 கிரகம் பலமாக இருக்குது. ஸோ 3க்கு ஒரு 5 கிரகம் பலமாக இருக்குது, 2 கிரகம் பலமாக இருக்குன்னா 3 டிஃபரன்ஸ் நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணிடலாம். இப்போ கோச்சாரத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது திமுக சார்பாக போட்டியிடுற திரு லதா அவர்களுக்கு சுக்கரன், சந்திரன், குரு, ராகு, கேது, சூரியன் பலமாக இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கோச்சாரத்தை ரீதியாக பார்க்கும்பொழுது கோச்சார குருபகவான் இவங்களுடைய ஜனநாயக சந்திரனையும் சுக்கரனையும் புதனையும் பார்க்கிறார். அதே போல சனி பகவானுடைய தொடர்பு நன்றாக இருக்கு. சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்துல, அவருடைய சொந்த நட்சத்திரத்துல தான் சனி பகவான் டிராவல் பண்ணுது அந்த டேட்ல. அதன் காரணமாக இதுல நூலிலையில் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். நூலிலையில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு நான் பண்ண ஆராய்ச்சி CPI சார்பாக போட்டியிட்ட திரு லதா அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சியின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அக்காவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததா வேதாரண்ய தொகுதி. வேதாரண்யத்துல வேதாரண்ய ஈஸ்வரர் இருப்பாரு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாமி புகழேந்தி புகழேந்தி அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இடும்பவனம் கார்த்தி. நீங்க அவர் பார்த்துருப்பீங்கன்னா அவர் பேசும்பொழுது ஒரு அதாவது சினிமாவில் வந்து ஒரு சீன் ஷாட் வந்து வேகமாக வசனம் பேசுறது வேற, ஒரு டிபேட்டை எப்பயுமே பேசுறது வேற. ஒரு சினிமானா அது ஒரு 2 நிமிஷம் அந்த டைலாக படப்படம் பண்ணி 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுலேயே தப்பு வந்தால் ரீடேக் எடுக்கிறது வேற, லைவ்ல ஆன் ஷோல பேசுறது வேற. அதெல்லாம் உண்மையிலேயே அவரோட திறமையெல்லாம் கண்டு நான் எத்தனையோ நாள் டேங்க அப்பா. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வீடியோ போட்டோம்னா நம்மளே சப்ஸ்கிரைபர் இல்லாமல் தோணும். நமக்கு அதான் வரலையே, நமக்கு என்ன இருக்கு அதான் வண்டி வருது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு திறமையான பேச்சாளர், ரொம்ப பாப்புலர் ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிங்ஸ் ஜெரால்டு போட்டிருக்கிறார். நான் அண்ணன் தங்க கதிரவன் அண்ணா முடிஞ்ச ஏதாவது வேதாரண்யத்தில் நம்ம OS மணியை நான் ஒரிஜினல் ஜாதகம் ஏதாவது வாங்கிக்கலாம்னு நான் கேட்கலாம்லாம் யோசித்தேன். சரி அவரு கேட்டு கொடுக்காம போயிட்டாங்க எப்படி இருக்கும். ஏன்னா இது பாலிடிக்ஸ்ல எதுக்கு இவங்க கேட்கறாங்கலாம் யோசிப்பாங்க, 1000 யோசிப்பாங்க. எதையுமே யாரையும் நம்ப மாட்டாங்க இந்த அரசியல்வாதிகளாம். ஸோ அதனால நம்ம கேட்கறதுக்கு எனக்கு ஒரு எம்பாரசிங்கா இருந்துச்சு தான் கேட்கல, எல்லாம் கேட்டு கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு புகழேந்தி அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் OS மணியன் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதன், சந்திரன், ராகு இவருக்கு பலமா இருக்கு. OS மணியன் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது குரு, சந்திரன், செவ்வாய், ராகு 4 கிரகம் பலமா இருக்கு. இதன் காரணமாக இந்த தொகுதியில இவரோட ஜாதகத்துல 4 கிரகம் பலம். அதுல சுக்கரனும் சூரியனும் சேர்க்கையை சனி பகவான் பார்வை செய்வது ஒரு யோகம். சனி சுக்கரனை பார்த்தால் அது ஒரு யோகம். ஸோ
ஸோ நல்ல ஒரு அமைப்பு. அதே போல இந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் குருமங்கல யோகம் இருக்கு. ஸோ 3 யோகங்கள் இருக்கு. இருப்பினும் இவருடைய ஜாதகத்துல கோச்சாரம் நல்லா இருக்கு. கோச்சாரம் நல்லா இருக்கிறதுனால ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் த வினர் இஸ் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு OS மணியன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிடர் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி வெற்றி பெறும்போது அன்னாருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு தொகுதி நல்லா டெவலப் பண்ணுங்கன்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்து வீடியோ முடிக்கிறோம். இன்னும் பெரம்பலூர் அருகில் முடிச்சுட்டு அவ்வளோதான். ஸோ 234 தொகுதியில இன்னும் 4 தொகுதி தான் முடிக்கணும். அரியலூர் 2, பெரம்பலூர் 2, 230 தொகுதி முடிச்சிட்டோம். அதிகபட்சம் இன்னைக்கு இரவு இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு சனிக்கிழமைக்குள்ள வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா ரிசல்ட் தெரியல. ஸோ இன்னைக்கே நைட் எல்லாம் சனிக்கிழமைக்குள்ள எல்லாமே வந்துடும். அந்த கரூர் வீடியோவும் திருப்பூர்ல ஒரு 4 தொகுதி மட்டும் என்னுடைய வாய்ஸ் வந்து ஓவர்லாப் ஆயிடுச்சு. நான் பேசி ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் கேட்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கா, சரி பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். இல்லைன்னா திரும்ப நான் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாராவது பார்த்தவங்க என்னடா நம்ம தொகுதியில 234 விஜயகாந்த் தவிர மீது யாரையுமே ஜெயிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி அப்செட் ஆகாதீங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. இது வந்து ஒரு ஆராய்ச்சி தான். நாம் எலெக்ஷன் ரிசல்ட் கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட் இது கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கும். ஸோ இது நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். நான் சொன்ன மாதிரியே நடந்தது. நான் வந்து கரெக்டா சொன்னேன். அன்னைக்கே நான் கணிச்சேன் தெரியுமா? நான் யாரு நம்புவா? அதான் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போடணும். இந்த வட்டம் நான் லேட் பண்ணிட்டேன். முன்னாடி சொல்றதுதான் திறமை. ஸோ அதன் அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி எல்லாம் தான் சார். ஆராய்ச்சினாலே எல்லாருமே வரும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். நம்ம கோடி செலவு பண்ண சந்திராயனே நெகட்டிவ் ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு பஞ்சாங்கத்தை வச்சுட்டு டேட் ஆஃப் பர்த் வச்சு ரெக்கார்டு தானே பண்றோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம முயற்சி எடுத்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகர்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துட்டு தப்பான தொகுதி 234 எதெல்லாம் தப்பாச்சோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு யார் ஏன் தப்பு பண்ணன்றதெல்லாம் எழுதிட்டு ஒரு பேக்ல போட்டு மூட்டை கட்டி மேலே தூக்கி போட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு தேவைப்படும். ஏன்னா அடுத்து திரும்ப நிற்பாங்கல்ல. ஸோ அதன் காரணமாக எப்படி 234 தொகுதியில் 100 பேரா திரும்ப நிற்பாங்க. அதனால அந்த மீது 120 ஜாதகம் எடுத்தா போதும், பழசு தேவையில்லை. அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதன் காரணமாக ரிசர்ச் அதுக்கப்புறம் ஃப்ரீயா விஜயண்ணாவுக்கு 2031 எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா, இவர் வந்து முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா அல்லது கூட்டணி இவர் கூட யார் யார் சேர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஜோதிடர் ரீதியா ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.